தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 22ஆம் தேதி. பாதிக்கிற வசனத்தை தெரிந்து கொள். சங்கீதம் 119 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. நம் அனுதின வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. விசுவாசம் அல்லது பயம், பலன் அல்லது பலவீனம், இரக்கம் அல்லது கர்வம், மன்னித்தல் அல்லது வெறுப்பு. இதிலே எதை வேண்டுமானாலும் தெரிந்தெடுக்கலாம். நிச்சயமாக தெரிந்தெடுக்க வேண்டும். விரும்புகிறோமோ இல்லையோ, அங்கு ஒரு தெரிந்தெடுத்தல் வருகிறது. நாம் தெரிந்தெடுத்தது நன்மைக்கு ஏதுவாக அல்லது தீமைக்கு ஏதுவாக நம்மை வெகுவாக பாதிக்கிறது. சரியானதை தெரிந்து கொள்ளாத போது தவறானதை தெரிந்து கொள்கிறோம். இவற்றை 2 பகுதிகளில் நாம் அடக்க முடியும். வேத வசனம் சொல்லுகிறவைகள் மற்றும் வேத வசனங்களுக்கு புறம்பானவைகள். இன்றைய வசனத்தில் சங்கீதக்காரன் தீர்க்கமான தெரிந்து கொள்ளுதல் ஒன்றை செய்கிறார். அவர் தேவனுடைய வசனத்தையும் அவரது ஆலோசனையும் தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய வார்த்தை சாதகமான பாதிப்புள்ளது. பரிசுத்த வேதாகமம் பேசுகிறதெல்லாம் நன்மையானவைகளை. தீமை அதில் எவ்வளவேனும் இல்லை. விசுவாசம், கீழ்ப்படிதல், அன்பு, மன்னித்தல், தாழ்மை, ஜெபம் மற்றும் இதை போன்றவைகளை தெரிந்து கொள்ள தேவனுடைய வசனம் நம்மை அறிவுறுத்துகிறது. ஆவியின் கனியையும் தேவனது பரிபூரண சித்தத்தையும் தெரிந்து கொள்ள அனுதினமும் காலையில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து நமது வாயினால் சத்தமாய் கூற வேண்டும். இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்கையில் நமக்கு உதவி செய்து நம்மை பராமரிக்கும்படியாக தேவ கரமானது அதிலே அமருவதை காண முடியும். தேவன் எப்பொழுதுமே தம் வசனத்தை தம் வல்லமையால் தாங்குகிறார். கர்த்தருடைய வசனத்தில் வல்லமை உண்டு. வசனத்தின் ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போதே தேவ வல்லமை காரியங்களில் செயல்படுவதை நாம் காண முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போதே எல்லா இயலாத சூழ்நிலைகளும் வசனத்தின் அதிகாரத்திற்கு முன் தலை குனிவதை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையின் உன்னத ஸ்தானத்தில் வையுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.